எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாக்கு இடையில போயிட்டு இருக்கிற பிரச்சனை பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் மனைவி ஸ்ருதியை பிரிஞ்சு வாழ்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்னை விட்டு பிரிஞ்சு முதல் மனைவி கூட சேர்ந்து வாழ்றாருன்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல புகார் கொடுத்திருந்தாங்க. முறையா முதல் மனைவியை விவாகரத்து பண்ணாதனால ஜாய் கிறிசல்டா கூட மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நடந்த திருமணம் செல்லாதுன்னு பரவலா பேசப்பட்டுச்சு. இப்படி இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தனக்கு பிறந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தைதான்னு ஜாய் கிறிசல்டா சொல்லவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டு அது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தைதா அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நிரூபிக்கப்பட்டுச்சு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் இது என்னோட குழந்தைதான டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நிரூபணமானா அந்த குழந்தைய நான் வாழ்நாள் முழுக்க பாத்துக்க தயார்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இது தொடர்பா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக முழு பொறுப்புடனும் அன்புடனும் செய்து வருகின்றேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் ராகா ரங்கராஜின் நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்காக முழு பொறுப்புடனும் அன்புடனும் துணை நிற்பேன் என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கடந்த 6 மாசமா நான் தந்தையா என்னோட கடமையை என்னோட மகன் ராகாவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். லைஃப் லாங் இதை தொடர்ந்து பண்ணுவேன்னு உறுதியளிச்சிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த முடிவு இப்ப பலருமே இன்பதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இவங்க 2 பேரால அந்த குழந்தையோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிருமோன்னு பலருமே வருத்தப்பட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த செயலை பத்தி ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். சில போராட்டங்கள் வெற்றிக்காக இல்லாம குழந்தையோட எதிர்காலத்துக்காக இருக்கும். ஒரு அம்மாவா இன்னைக்கு என்னோட மனசு ரொம்பவே நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஜாய் கிறிசல்டா ரொம்ப எமோஷனலா மாதம்பட்டி ரங்கராஜ் மகன் ராகாவை ஏத்துக்கிட்டதை பத்தி சொல்லியிருக்காங்க. பலரும் ஜாய் கிறிசல்டாக்கு ஆறுதல் சொல்ற விதமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.